யோவான் 9வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுக்கு பார்வை தராரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே அந்த குருடனை பார்த்து அநேக கேள்விகளை கேட்குறாங்க. உனக்கு எப்படி பார்வை அடைஞ்சது அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த குருடன் சொல்றான், இயேசுன்னு ஒரு மனுஷன் வந்து களிமண் எடுத்து என் கண்ணில் வச்சாரு அப்படின்ட்டு சொல்றான். அந்த சமயத்துல அவனுக்கு இயேசு யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பரிசேயர்கள் வந்து அவன்கிட்ட அநேக கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நாள் ஒரு ஓய்வு நாளாக இருந்துச்சு. என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க? இது எப்படி நடந்துச்சு, அந்த மனுஷனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இவன் சொல்றான், அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்ட்டு இவன் சொல்றான். பிறகு பரிசேயர்கள் போய் இவனுடைய பெற்றோர்கள் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெற்றோர்கள் எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து பத்தி சொல்ல போய் நாளைக்கு நம்மளை வெளியில அமிச்சிட்டாங்கன்னா அப்படின்ட்டு பயந்துட்டாங்க. அதனால பரிசேயர்கள் திருப்பி அந்த மனுஷனை கூப்பிட்டு, அவர் ஒரு பாவின்னு எனக்கு தெரியும், அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மனுஷன் சொல்றான், அவர் பாவியோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு, இப்போ எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்ட்டு சொல்றாரு. இப்பயாச்சும் அங்க இருந்த மக்கள் கேள்வி கேட்கறத நிறுத்தினாங்களா? இல்லைங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மனுஷனும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் இந்த மனுஷன் அங்க இருந்த பரிசேயர்களை பார்த்து கேட்கறான், நீங்களும் அவருடைய சீஷர்கள் ஆக போறீங்களா அப்படின்ட்டு. இந்த இடத்துல அந்த மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்துல அவன் தேவனை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவான் பாருங்களேன், அதுதான் ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா சொல்லுவான், அந்த மனுஷன் எனக்கு பார்வை கொடுத்தவர் தேவன் கிட்ட இருந்து வரல அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். கேள்விகள் எழும்ப எழும்ப, மக்கள் அவனுக்கு விரோதமா எழும்ப எழும்ப அவனுக்குள்ள விசுவாசம் தான் வளர்ந்துச்சே தவிர்த்து சோர்வு வளரல. கடைசியா அந்த மனுஷன் அந்த இடத்தை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு மக்கள்லாம் யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த மனுஷன் யார் அவர் அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறாரு அவரு தான் அப்படின்ட்டு சொல்லும் போது, ஆண்டவரே நான் நம்புறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவ தீர்க்கதரிசின்னு சொன்ன மனுஷன் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் அப்படின்ட்டு சொல்லி அவரை தொழுகிறாரு. இன்னைக்கு கூட மக்கள் நம்மளை பார்த்து கேள்விகளா கேட்கும் போதும், மக்கள் நமக்கு விரோதமா எழும்பும் போதும் நமக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வளருதா இல்லைன்னா சோர்வு வளருதா? ஏன்னா இந்த மனுஷனுக்கு விசுவாசம் வளர்ந்ததுனாலதான் ஆண்டவருக்காக அந்த இடத்துல நின்னா. நாமளும் எதிர்ப்பின் மத்தியில ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவர் நம்மளை தேடி கண்டுபிடிச்சு நம்மளை தேற்றுவாரு. இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.